வெல்கம் டு மை சேனல் தயா பியூட்டி பார்லர். நான் இலக்கியா. நேற்று டே 1 கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா த்ரெட்டிங் நூலை நம்ம எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி டே 2 நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி த்ரெட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். இப்போது கஸ்டமர் ஒருத்தங்களுக்கு நம்ம த்ரெட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றாப்புல தான் நம்ம அவங்களுக்கு த்ரெட் பண்ணணும். இப்போ கஸ்டமர் அவங்களுக்கு எனக்கு இந்த ஷேப் வேணும், இல்லை எனக்கு மேலே தூக்கி வேணும், இல்லை ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னு அவங்க ஒரு சாய்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்றாப்புல பண்ணலாம். இல்லை ஒரு சிலவங்களுக்கு பண்ண முடியாது, அந்த ஹேர் உங்களுக்கு அடர்த்தி கம்மியாக இருக்குது, இந்த ஷேப் பண்ண முடியாது, உங்களுக்கு இது பண்ணுனா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அவங்களுக்கு பண்ணலாம். ஓகேவா? இப்போது அவங்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய ஐப்ரோஸ் நம்ம த்ரெட் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நின்று நம்ம ஹேரை ரிமூவ் பண்ணணும். அவங்களுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய ஐப்ரோஸ் நம்ம த்ரெட் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு பின்பக்கமாக நின்று நம்ம த்ரெட் பண்ணணும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு ஹேர் எடுக்கும்போது அவங்களோட ஸ்கின்ல படாமல் எடுக்கணும். அவங்களுக்கு பெயின் இல்லாத அளவுக்கு எடுக்கிறது தான் நம்ம த்ரெட்டிங்கோட ஒரு மெத்தடு. அப்படி பண்ணும்போது தான் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அதேமாரி அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் தின்னாக எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நல்லா திக்காகவே எடுத்து விடணும். அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு திக்காக வேணுமா அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு வேணால் எடுக்கலாமே தவிர நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ரொம்ப மெல்லிஸாக எடுத்துட்டோன்னா அதில் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட நம்ம அதில் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா?